வருடம் 2019. சாப்பாடு, தூக்கம் அப்படின்னு எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு கேமை விளையாடுறதே ஒரு ஃபுல் டைம் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. என்ன மாஸ் கேம் அது? வெயிட் இவனுக்கு இவ்வளோ சீன் வேணாம். ஏன்னா இவனால தான் என் பரம்பரை சொத்தில் பாதியே அழிஞ்சு போச்சு. என்னதான் இந்த கேம் என்னை ஏமாற்றி பட்டை அடிச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த கேம் தான் நான் ரீமேக் பண்ண போகிறேன். ஏன்னா உன்னை ஏமாத்தின உன்னை எதிரியா நினைக்காதா, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. நம்ம கேமுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு கேரக்டர் தேவை. நம்ம கேரக்டரை யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரக்டருக்கான மூமெண்ட்டுக்கான இன்புட்டாக நான் சாய்ஸ்டிக்கு தான் வச்சுக்கிட போகிறேன். இந்த சாய்ஸ்டிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹைராக்கியில் ரைட் கிளிக் பண்ணி யூஏயில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இமேஜில் ஆன் ஸ்க்ரீன் ஸ்டிக்கிங்க காம்போனண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம இன்புட் வேல்யூஸ்க்காக இந்த நியூ இன்புட் சிஸ்டமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு 3 இருக்கும். இதை பற்றி நம்ம ரொம்ப யோசித்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு குரூப் ஆஃப் ஆக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஆக்ஷன் மேப். நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை ஸ்டோர் பண்ண டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் மேப்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிரவுண்டுன்னு ஒரு ஆக்ஷன் மேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரன், வாக், ஜம்ப்புங்கிற ஆக்ஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம பிளேயர்னு ஒரு ஆக்ஷன் மேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம மூவுங்க ஆக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது கீழே நமக்கு பைண்டிங்னு ஒன்று காட்டும். இதில் தான் நம்ம இன்புட் கீஸை பைண்ட் பண்ணணும். ஆனால் இதில் நமக்கு லெஃப்ட் ஸ்டிக்குங்கிறது டிசேபிள் ஆகி கிடக்கு. இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் போய் அதில் நமக்கு டிஃபால்ட்டாக பட்டன் இருக்கும். நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணுறதால வேல்யூ வெக்டர் டூன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஸ்கிரிப்ட்டுங்கிறத டிக் பண்ணி ஸ்கிரிப்டை ஜெனரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளேயர் ஆப்ஜெக்ட் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம பிளேயர் ஆப்ஜெக்டில் பிளேயர் இன்புட்ங்க காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிளேயருக்கு ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இதில் நம்ம இன்புட் சிஸ்டத்தோட ஸ்கிரிப்டையும் பிளேயர் இன்புட் காம்போனண்ட்டையும் கெட் பண்ணிக்கோங்க. கெட் பண்ணிவிட்டு நம்ம பிளேயருங்க ஆக்ஷன் மேப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸை கால் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்மட் தான். இதில் ஸ்டார்டட், பெர்ஃபார்ம்டு, கேன்சல்டு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸு. இப்போது ஸ்டார்ட் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும்னா அதில் நம்ம டைப் பண்ணுறது ஸ்டிக்கை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். அதே பெர்ஃபார்ம்டு ஃபங்க்ஷன்னா நம்ம ஸ்டிக்கை மூவ் பண்ணிகிட்டு இருக்க தண்டியும் அந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அதே கேன்சல்டு ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்டிக்கை கேன்சல் ஆன பிறகு வேல்யூ பிரிண்ட் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸான இன்புட்டில் தான் பிளேயரை மூவ் பண்ண வைக்க போகிறோம். அதனால் நம்ம பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்டேட்டில் பிளேயரை மூவ் பண்ண வைக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட்டுக்கு transform.translate மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் விஜிட் பாடி இல்லைனா கேரக்டர் கண்ட்ரோலர் அதை வச்சு கூட நீங்கள் பிளேயரை மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இனிமேல் கேமரா மட்டும் செட் பண்ணால் போதும். கேமராவை செட் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் மேனேஜரில் சினிமிஷின்றதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்மளோட மெயின் கேமராவுக்கு சினிமிஷின் பிரெயின்ங்க ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஹைராக்கியில் ஃப்ரீ லுக் கேமராங்க ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் டார்கெட்டில் நம்மளோட கேம் ஆப்ஜெக்டை தூக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வாங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம பிளேயர் மூமெண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் கேமரா எப்படி செட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனிமேஷனையும் ஷூட்டிங்கையும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.